இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் முதலாவது நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஒரு மாலை வேளையிலும் கூட நம்முடைய தேவன் நமக்கு கிருபையாக இந்த ஒரு வேளையிலே அவருடைய சத்தியத்தை நாம் தியானிப்பதற்கு நமக்கு அவர் பாராட்டின இரக்கம் கிருபைகளுக்காக முதலாவது நம்முடைய தேவனுக்கு நம் ஆண்டவர் மூலம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக் கொள்வோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வேளையிலும் கூட நம்முடைய ஆத்ம ஜீவியத்திற்கு பிரயோஜனமாக நாம் பார்க்க இருக்கிற பாடம் மகிழ்ச்சியின் கிரீடமாய் இருப்பவர்கள். மகிழ்ச்சியின் கிரீடமாய் இருப்பவர்கள் என்கிற தலைப்பிலே நாம் தேவனுடைய சத்தியங்களை நாம் சற்று நேரம் தியானிக்கலாம். சரி, இந்த பாடத்தை குறிச்ச இன்ட்ரடக்ஷன் நாம கவனிச்சோம்னா, இது அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு தெரியும் 3 முறை அங்க சுவிசேஷ பிரயாணங்கள் அங்க மேற்கொண்டார். அதுக்கப்புறம் அவர் அரெஸ்ட் பண்ணி அங்க ரோமுக்கு கூட்டிட்டு போவாங்க. ஸோ அந்த பிரயாணங்கள், ஸோ இது எல்லாமே பார்த்தோம்னா நமக்கு அநேக படிப்பினைகள் பாடங்களை கொடுக்கறதா இருக்கு. அநேக முறை நாம் இதெல்லாம் நாம் தியானிச்சிருக்கோம். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய 2வது சுவிசேஷ பிரயாணத்துல விசேஷமா பார்த்தோம்னா, இந்த 2வது சுவிசேஷ பிரயாணத்துல ஐரோப்பா கண்டத்துல அவர் அதிகமா ஊழியங்கள் பண்ணி அங்க அநேக சபைகளை ஸ்தாபிச்சார். இப்போ இந்த ஐரோப்பா கண்டத்துல அவர் பண்ணின ஊழியங்கள், அங்க இருந்த சபைகள், அந்த சபைகளுடைய வளர்ச்சி, அந்த சபைகளுக்காக அப்போஸ்தலர் பட்ட பிரயாசங்கள், இதை குறிச்சுதான் இன்றைய பாடத்துல நாம தியானிக்க இருக்கிறோம். சரி, இப்போ 2ஆம் பயணத்துல நம்ம பார்த்தோம்னா அவருடைய அந்த சபையாகிய அந்த அந்தியோகியா, சிரியன் அந்தியோகியா, அங்க இருந்து அப்போஸ்தலனாகிய பவுல் சீலாவோட கிளம்புவார். வர வழியில அங்க லீஸ்திரா பட்டணத்துல தீமோத்தேயு இருப்பார். தீமோத்தேயுவும் அவர் ஊழியத்துக்கு கூட்டிட்டு இவங்க 3 பேரும் அப்படியே கிளம்புவாங்க. வரும்போது இவங்க எங்க வருவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஐரோப்பா கண்டத்துல பிலிப்பி பட்டணத்துக்கு முதல்ல அங்க ரீச் ஆவாங்க. இப்போ இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம கொஞ்சம் கவனிச்சோம்னா பாருங்க, முதல்ல இந்த பிலிப்பி பட்டணத்துல யார் சத்தியத்தை கேட்டு சத்தியத்துக்குள்ள வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஐரோப்பா கண்டத்திலேயே ஒரு முதல் கிறிஸ்தவராக லீதியாள் அப்படிங்கிற சகோதரி தான் அங்க சத்தியத்துக்குள்ள வராங்க. இவங்களை குறிச்சு பார்த்தோம்னா, ஆற்றங்கரையில அப்போஸ்தலனாகிய பவுல் இடத்துல சத்தியம் கேட்டு இவர்கள் சத்தியத்துக்குள்ள இங்க வருவாங்க. இந்த ஒரு சபையை குறிச்சு நம்ம பார்த்தோம்னா, இந்த சகோதரி விசேஷமா இவங்க ரொம்ப ரொம்ப ஒரு அன்புள்ள ஒரு சகோதரியா அங்க இருந்திருக்காங்க. பாருங்க, சத்தியத்துக்குள்ள அவங்க வந்து ஞானஸ்நானம் எடுத்த உடனே அப்போஸ்தலர் 16, 15 நம்ம வாசிச்சோம்னா, அப்போஸ்தலனாகிய பவுலை கம்பல் பண்ணுவாங்க. அதாவது, நான் விசுவாசம் உள்ளவள் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க என் கூட எங்க வீட்டுல நீங்க தங்கி இருந்துருங்க அப்படின்னு உபசரிப்பாங்க. அப்போ அந்த அளவுக்கு ஒரு அன்புள்ள ஒரு சகோதரியா இந்த ஒரு சகோதரி இருந்திருக்காங்க. அதற்கப்புறம் பின் நாட்கள்ல இந்த சபையும் பிலிப்பி சபையும் கொஞ்சம் கவனிச்சோம்னா, அன்புல நல்ல வளர்ச்சி அடைந்த ஒரு சபையா அங்க பின்னாடி வளர்ந்துருக்கு. பாருங்க, இந்த சபையின் வளர்ச்சியில கட்டாயம் இந்த ஒரு சகோதரி சபைய முன்னின்று நடத்தி அவர்கள் சபையில அன்புல அவர்கள் வழி நடத்திக்கணும். அதனாலதான் பாருங்க, பிலிப்பிக்கு எழுதின நிருபத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார், கொடுக்கல் வாங்கல் காரியத்துல பிலிப்பி சபையை காட்டிலும் உங்களை காட்டிலும் வேற எந்த சபையும் எனக்கு ஒன்றும் ஹெல்ப் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அப்போ அந்த அளவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கிட்ட விட்னஸ் வாங்குற அளவுக்கு இந்த சபை ஒரு அன்பு மிகுந்த ஒரு சபையா இருந்திருக்கு. பாருங்க, இவர்கள் செய்த அந்த ஒரு சின்ன சின்ன உதவிகள், அப்போஸ்தலர்களுக்கு செஞ்ச இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம்னா தேவனுடைய பார்வையில அங்க சுகந்த வாசனையா அங்க போயிருக்கு. பிலிப்பியர் 4:16 இதெல்லாம் வாசிச்சோம்னா, இவர்களுடைய அந்த அன்பு, இவர்கள் செய்த அந்த விஷயங்கள், தியாகங்கள் எல்லாமே தேவனுடைய பார்வையில ஒரு சுகந்த வாசனையா அங்க போயிருக்கு. சோ பிலிப்பி சபையை குறிச்சு பார்த்தோம்னா ஒரு அன்பு நிறைந்த ஒரு சபையா அங்க பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இங்க சில பிரச்சனைகள் அங்க வருது. அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க சிறைச்சாலையில போட்டு தொழுமரத்துல எல்லாம் வச்சு அங்க டார்ச்சர் பண்ணுவாங்க. அப்போ இந்த சம்பவங்கள்லாம் நமக்கு தெரியும். மிட் நைட்ல அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் அங்க தேவனை துதித்து பாடும்போது ஒரு பூமி அதிர்ச்சி அங்க ரிலீஸ் ஆவாங்க. அது நிமித்தம் அந்த சிறைச்சாலைக்காரனும் அங்க சத்தியத்துக்குள்ள இங்க வருவார். சோ இது அந்த பிலிப்பி சபையில நடந்த ஒரு சம்பவம். இதுல நாம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த ஒரு சபை ஒரு அன்பு மிகுந்த ஒரு சபையா, தேவனுடைய பார்வையில ஒரு சுகந்த வாசனையா அங்க இருக்கக்கூடிய ஒரு சபையா இந்த ஒரு பிலிப்பி சபை இருக்கு. சரி, இப்போ பிலிப்பி பட்டணத்துல அங்க
அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க ஒரு ப்ராப்ளம் வந்த உடனே அடுத்தது எங்க கிளம்புறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பாருங்க, அடுத்த பட்டணம் அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் முதல் வசனம். அப்போஸ்தலர் அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவர்கள் அம்பிபோலி பட்டணத்தையும் அப்போலோனியா பட்டணத்தையும் கடந்து தெசலோனிக்கா பட்டணத்துக்கு வந்தார்கள். அங்கே யூதருக்கு ஒரு ஜெபாலயம் இருந்தது. அடுத்து எங்க வராங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் ஸ்டேஷன் தெசலோனிக்கே அப்படிங்கிற பட்டணத்துக்கு வராங்க. வழக்கமா நமக்கு தெரியும், அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் ஊழியத்துக்கு போகும்போது அவர் முதல்ல அங்க யூதர்களுடைய ஜெபாலயத்துல போய் அவர் சத்தியம் சொல்லுவார். அதற்கப்புறம் யூதர்கள் அங்கிருந்து அப்படியே புரஜாதிகளுக்கு அங்க சத்தியம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். அந்த அடிப்படையில இப்போ தெசலோனிக்கே பட்டணத்துக்கு வரார். அங்க ஒரு ஜெப ஆலயம் அங்க இருக்கு. சரி, இப்ப இந்த தெசலோனிக்கே பட்டணத்தை குறிச்சு பார்த்தோம்னா, இது வந்து ஒரு துறைமுக நகரமா அங்க இருந்திருக்கு, போர்ட் சிட்டி. இது கல்வி, கலாச்சாரம் இதுக்கெல்லாம் ரொம்ப பேர் பெற்ற ஒரு நகரமா அந்த ஒரு காலகட்டத்திலேயே அங்க இருந்திருக்கு. இன்னைக்கு பார்த்தோம்னா இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, யூரோப்ல கிரீஸ் அந்த கண்ட்ரியில நார்த்தன் கிரீஸ் சிட்டியா இது இருக்கு. வடக்கு பக்கத்துல இந்த ஒரு தெசலோனிக்கே பட்டணம் இன்றைக்கும் அங்க இருக்கு. சரி, இப்போ வழக்கம் போல அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெப ஆலயத்துக்கு போறார். பாருங்க, 17:2. அவர் தன் வழக்கத்தின்படியே அவர்களிடத்தில் போய் 3 ஓய்வு நாட்களில் வேத வாக்கியங்களின் நியாயங்களை எடுத்து அவர்களுடனே சம்பாஷித்து இப்ப சத்தியத்தை அங்க சொல்றார். பாருங்க, கிறிஸ்து பாடுபடவும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதென்று நான் உங்களுக்கு அறிவிக்கிற இந்த இயேசுவே கிறிஸ்து என்றும் காண்பித்து திஷ்டாந்தப்படுத்தினான். அப்போ இதுல ஒரு சிலர் அங்க சகோதர சகோதரிகள் அங்க அப்போஸ்தலனாகிய பவுலை ஏற்றுக்கொண்டு அங்க சத்தியத்துக்குள்ள வராங்க. பாருங்க, அவர்களில் சிலரும் பக்தியுள்ள கிரேக்கரில் திரளான ஜனங்களும். கிரேக்கர்ல, அதாவது யூதர்களை காட்டிலும் கிரேக்கர்கள்ல திரளான ஜனங்கள், அது மாத்திரம் இல்லாம கனம் பொருந்திய ஸ்திரீகளில் அநேகரும் விசுவாசித்து பவுலையும் சீலாவையும் அங்க சேர்ந்து கொண்டார்கள். அநேகர் அங்க கிரேக்கர்கள் அங்க சத்தியத்துக்குள்ள அங்க வராங்க. வழக்கம் போல இவர்கள் சத்தியத்துக்குள்ள வந்த உடனே கூடவே எதிர்ப்பும் அங்க வருது. விசுவாசியாத யூதர்கள் வந்து அப்போஸ்தலனாகிய பவுலை அங்க தேடுறாங்க. தேடி அவர்களை காணாமல் சில சகோதரர்களை, பாருங்க, யாசோனையும் சில சகோதரரையும் பட்டணத்து அதிகாரிகளிடத்தில் இழுத்து கொண்டு வந்து உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, என்ன மாதிரி விட்னஸ் அங்க வாங்கியிருக்காங்க. அப்போஸ்தலர்கள் ஆதிகால ஊழியங்கள் எல்லாம் பண்ணும்போது உலகத்தையே கலக்கியிருக்காங்க. சோ அந்த அளவுக்கு இவங்களை பார்த்தாவே எல்லாம் பயந்து நடுங்கியிருக்காங்க. அந்த அளவுக்கு அவர்களுடைய ஊழியம் அங்க பயங்கரமா தேவனால் அங்க தேவனுடைய கிரியைகள் அங்க நடந்திருக்கு. பாருங்க, உலகத்தையே கலக்கக்கூடிய ஒரு நிலைமையில இப்போ இங்கேயும் ஒரு எதிர்ப்பு வருது. எதிர்ப்பு வந்த உடனே சகோதரர்கள் என்ன பண்றாங்க? உடனே சகோதரர் ராத்திரி காலத்திலே பவுலையும் சீலாவையும் பெரோயா பட்டணத்துக்கு அனுப்பி விட்டார்கள். அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய ஜெப ஆலயத்துக்கு போனார்கள். சரி, இதுதான் இந்த ஒரு தெசலோனிக்கே பட்டணத்துல நமக்கு இருக்கிற டீடைல்ஸ். இப்ப இவ்வளவுதான் நமக்கு டீடைல்ஸ் இருக்கு. ஆனா கொஞ்சம் கவனிச்சோம்னா இந்த ஒரு பட்டணம் குறிச்சு நம்ம பார்த்தோம்னா நமக்கு தெரியும் 2 நிருபங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க எழுதியிருக்காரு. அப்போ இந்த ஒரு பட்டணத்துல எப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் ஊழியங்கள் செஞ்சிருப்பார், அந்த ஊழியத்தினுடைய பலனாக இந்த சபைகள் எப்படி வளர்ந்திருக்கு பாருங்க. இன்றைக்கு எதுதான் நம்ம பார்க்க போறோம். இந்த ஆதிகால சபைகள் நமக்கு என்ன மாதிரியான படிப்பினைகளை நமக்கு இப்ப நம்முடைய சபைகளுக்கு கொடுக்குறாங்க, இது இந்த பாடத்தினுடைய ஒரு சாராம்சம். சரி, இப்போ தெசலோனிக்கே பட்டணத்தை குறிச்சு அப்போஸ்தலர் நடவடிக்கையில இவ்வளவுதான் டீடைல்ஸ் இருக்கு. இப்ப எப்படி இவர் ஊழியம் பண்ணார், பின்னாட்கள்ல எப்படி சபை வளர்ந்தது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம நிருபங்கள்ல போனா நாம கண்டுபிடிக்கலாம். இப்போ இதுல நிருபங்கள்ல நமக்கு என்ன டீடைல்ஸ் இருக்கு, அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய ஊழியம் எப்படி இருந்துச்சு வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி முன்னே பிலிப்பு பட்டணத்திலே நாங்கள் பாடுபட்டு நிந்தை அடைந்திருந்தோம். வெகு போராட்டத்தோட தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லும்படி நம்முடைய தேவனுக்குள் தைரியம் கொண்டிருந்தோம். பாருங்க, ஆல்ரெடி பிலிப்பி பட்டணத்துல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. நம்ம தொழுமரத்துல எல்லாம் மாட்டி அவரை பாடுபடுத்தியிருப்பாங்க. பட் இருந்தாலும் அந்த ஒரு கஷ்டத்தோடயே வந்தும் ரொம்ப ரொம்ப போராட்டத்தோட தேவனுடைய சுவிசேஷத்தை நீங்க சொல்றதுக்கு அங்க வந்திருக்காங்க. ஏன் இவ்வளவு ஒரு ஒரு தைரியமா இவ்வளவு ஒரு தீர்க்கமான ஒரு விஷயத்துல வராரு அப்படின்னா, ஏன் இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறாரு அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம்தான்.
சபை மீது அவர் வைத்திருந்த அந்த அன்பு தான். பாருங்க, தெசலோனிக்கேயர் 2:7 உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம், பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு சபை மீதான அவருடைய உணர்வு அங்க எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, அனைத்து சபைகள் மீதான அவருடைய உணர்வு அப்படிதான் இருந்திருக்கு. அப்ப எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, ஒரு தாய் மாதிரி தன்னுடைய குழந்தைகளை காப்பாத்துறது மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி சபைகளை அவர் அங்க வழி நடத்தியிருக்கார். சபைகளுக்கு அங்க சத்தியம் சொல்லியிருக்கார். அப்போ அவருடைய உணர்வு ஒரு தாய் மாதிரி ஒரு உணர்வு இருந்ததுனால, அவர் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை சகிச்சு தொடர்ந்து அந்த குழந்தைகளுக்கு வேலைக்கு சத்தியம் போகணுமே, அந்த குழந்தைகள் ஒருவருக்கு ஒருவர் ஏதாவது மனஸ்தாபங்கள், ஏதாவது கஷ்டங்கள் இருந்தா அதை தீர்த்து வைக்கிறது, தாய் எப்படி அவர்களை 2 பேரையும் அங்க தீர்த்து வைப்பாங்களோ அந்த மாதிரியான ஒரு உணர்வுல அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க சபைகளை அங்க வழி நடத்தியிருக்கார். பாருங்க, அந்த அன்பு நிமித்தம் இவர் எப்படிப்பட்ட ஊழியம் பண்ணியிருக்காருன்னு பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 2:9 வாசிக்கலாம். சகோதரரே, நாங்கள் பட்ட பிரயாசமும் வருத்தமும் உங்களுக்கு ஞாபகமாய் இருக்கும். உங்களில் ஒருவனுக்கும் பாரமாய் இராதபடிக்கு இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களிடத்தில் பிரசங்கித்தோம். பாருங்க, என்ன மாதிரி ஒரு விட்னஸ் கொடுக்குறாரு அப்படின்னா, நாங்கள் பட்ட பிரயாசமும் வருத்தமும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். பாருங்க, உங்களுக்கு நான் எந்த கஷ்டமும் படாதபடிக்கு டே அண்ட் நைட் நாங்க வேலை செஞ்சு தேவனுடைய சுவிசேஷத்தை உங்ககிட்ட நாங்க பிரசங்கித்தோம் அப்படின்னா, பாருங்க அவர் எந்த அளவுக்கு அந்த சபைகள் மீது ஒரு அன்பு வச்சிருக்கணும். அதே மாதிரி இவருடைய ஊழியத்தின் உச்சகட்டத்தை கொஞ்சம் கவனிச்சோம்னா பாருங்க, 1 தெசலோனிக்கேயர் 2:8 நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையா இருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல், நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களானபடியானால் எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதா இருந்தோம். உயிரை கொடுத்த அந்த ஊழியங்கள் இங்க பண்ணியிருக்காங்க, சபைகளை பராமரிச்சிருக்காங்க. சரி, இப்போ ஊழியங்கள் முடிஞ்சு இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க கிளம்பிட்டார். இப்போ கிளம்பினாலும் இவருடைய சிந்தை முழுக்க பார்த்தோம்னா இந்த சபை மீதே அங்க இருந்திருக்கு. பாருங்க, இதை குறிச்சுதான் 1 தெசலோனிக்கேயர் 1:2 நம்ம வாசிச்சோம்னா, தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து. பாருங்க, இவர்களை பத்தின அந்த கிரியைகள், அன்பின் பிரயாசம், இந்த நம்பிக்கையின் பொறுமை, இதையெல்லாம் அவங்க பவுல் இடைவிடாமல் அவர் நினைச்சிட்டே இருந்திருக்கார். நினைவு கூர்ந்து எப்படியாவது போய் நம்ம சகோதரர்களை பார்த்தோமே நாங்க துடிக்கிறார். பாருங்க, அதனாலதான் அடுத்த 17ஆம் வசனத்துல 1 தெசலோனிக்கேயர் 2:17 சகோதரரே, நாங்கள் இருதயத்தின்படி உங்களோடு இருந்து சரீரத்தின்படி கொஞ்ச காலம் உங்களை விட்டு பிரிந்திருந்தபடியினாலே உங்கள் முகத்தை பார்க்க வேண்டும் என்று மிகுந்த ஆசையோட அதிகமாய் பிரயத்தனம் பண்றோம். ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காரு, எப்படியாவது போய் சகோதரர்களை பார்த்தரணும் அப்படின்னு சொல்லி. ஆனாலும் பாத்தீங்கன்னா அவருக்கு அங்க போக முடியாம தடைகள் அங்க வந்திருக்கு. சரி, இப்ப இவ்வளவு பிரயாசங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் பட்டு அங்க ஊழியங்கள் பண்ணார். சரி, இப்போ சபை எப்படி வளர்ந்தது? பவுல் இரவும் பகலும் வேலை செஞ்சு உயிரை கொடுத்து ஜீவனையும் கொடுத்து பாருங்க, அந்த அளவுக்கு அவர் ஊழியம் பண்ணியிருக்கார். இப்ப சபை பின் நாட்கள்ல எப்படி வளர்ந்தது? 1 தெசலோனிக்கேயர் 1:2 வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 1:2 தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து. பாருங்க, சபை எப்படி வளர்ந்திருக்கான். விசேஷமா இந்த இடத்துல ஒரு 3 பாயிண்ட் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க மென்ஷன் பண்றார். என்னென்ன? விசுவாசத்தின் கிரியை, அன்பின் பிரயாசம், நம்பிக்கையின் பொறுமை. 3 விஷயங்கள்ல தெசலோனிக்கே சபையை அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க நினைவு கூர்றார். அப்படின்னா இதுல என்ன சபைகள் அங்க கிரியை பண்ணுச்சு கவனிக்கலாம். இது எல்லாமே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இப்ப நம்ம பார்க்கும்போது என்ன மைண்ட்ல நம்ம வச்சுக்கணும் அப்படின்னா, நம்ம சபையை நீங்க அப்படியே கம்பேர் பண்ணிட்டே வாங்க. நம்ம பாடம் அப்படியே பார்த்துட்டே இருப்போம். ஆதி சபைகள் எல்லாத்தையும் நமக்கு ஒரு முன் உதாரணமா அங்க தேவன் வைக்கிறார். இப்ப அப்படியே நம்ம எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சபைகள்ல இருக்கும். அவர்கள் சபையை நாம அப்படியே கண்ணு முன்னாடி வச்சுட்டு ஆதி சபையோட அப்படியே கம்பேர் பண்ணிட்டே வரலாம். சரி, இப்போ விசுவாசத்தின் கிரியை, தெசலோனிக்கே சபை விசுவாசத்துல அங்க கிரியை பண்ணியிருக்காங்க. என்ன கிரியை பண்ணாங்க? நமக்கு வசனங்கள் தெரியும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. சத்தியத்துக்குள்ள விசுவாசி வந்ததுக்கு அப்புறம்
கிரியை செய்யணும். அப்ப என்ன கிரியை பண்ணாங்க பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடே திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி. பாருங்க, இப்போ என்ன கிரியை அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன கிரியை செய்யணும் பாருங்க. எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கெல்லாம் சொல்லுவார் இல்லைங்களா, நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் எங்களை பின்பற்றுங்கள். நான் எப்படி கிறிஸ்துவை பின்பற்றணுமோ அதே மாதிரி நீங்களும் கிறிஸ்துவை பின்பற்றுங்கள். அந்த மாதிரி அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க சொல்லுவார். அப்போ பாருங்க, இப்ப இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, எல்லாருமே பாருங்க, திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய அடிச்சுவட்டை பின்பற்றி வசனத்துக்கு கீழ்ப்படிந்து சத்தியத்தின்படி வாழ்ந்தனர். இது ஒரு பாயிண்ட். எந்த அளவுக்கு அப்படின்னா பாருங்க, 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் அக்காயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகள் ஆனீர்கள். அப்படின்னா கவனிக்கலாம் பாருங்க. இந்த ஒரு மக்கதோனியா, அக்காயா, இந்த ஐரோப்பா கண்டத்துல இருக்கக்கூடிய இந்த சபைகள், இந்த அத்தனை சபைகளுக்கும் ஒரு ரோல் மாடலா வாழ்ந்திருக்காங்க. மற்ற சபைகள் அத்தனை சபைகளுக்கும் ஒரு ரோல் மாடலா அவர்கள் வாழ்ந்திருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இப்ப நம்ம சபையை நம்ம கம்பேர் பண்ணிக்கலாமே. இப்ப நம்மை சுற்றி அநேக சபைகள் ஆங்காங்க இருக்கு. இப்ப நம்மளுடைய சபை சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து வசனத்தை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றதுல மற்ற சபைகளுக்கு மாதிரியா இருக்கமா? சும்மா நம்ம கம்பேர் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கலாம். இப்போ பாருங்க, ரோல் மாடலா இருந்திருக்காங்க. சரி, அடுத்தது என்ன பண்ணிருக்காங்க பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கலாம். எப்படி எனில் உங்களிடத்தில் இருந்த கர்த்தருடைய வசனம் மக்கதோனியாவிலும் ஆகாயாவிலும் தொனித்ததும் அல்லாமல் நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியதா இராதபடிக்கு தேவனை பற்றின உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. பாருங்க, அடுத்தது இவர்கள் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்ததோடு மாத்திரம் அல்லாமல் தேவனுடைய வசனத்தை அறிவிக்கக்கூடிய விஷயத்திலும் இவர்கள் மற்ற சபைகளுக்கு ஒரு ரோல் மாடலா இருந்திருக்காங்க. கர்த்தருடைய வசனம் மக்கதோனியாவிலும் அக்காயாவிலும் துணித்ததும் அல்லாமல் சத்தியத்தை அறிவிக்கக்கூடிய வேலை. இன்றைக்கு நம்முடைய சபைகள் சத்தியத்தை அறிவிக்கக்கூடிய அறுவடை ஊழியங்கள், சபைகளை ஸ்திரப்படுத்தக்கூடிய ஊழியங்கள், சத்தியத்தை சொல்லக்கூடிய விஷயங்கள்ல நம்முடைய சபைகள் இன்னைக்கு எப்படி இருக்குது, நம்ம சீர்தூக்கி பார்க்கலாம். அடுத்தது பாருங்க, விசுவாசத்தின் கிரியை. அடுத்தது அன்பின் பிரயாசம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், பிலிப்பி சபை ரொம்ப ரொம்ப ஒரு அன்புள்ள சபையா அங்க இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த பிலிப்பி சபை. இப்போ இந்த தெசலோனிக்கே சபை அன்புல எப்படி வளர்ந்திருக்காங்க? அப்ப என்ன அன்பில் பிரயாசம் பாருங்க. ஒரே வசனம் தான். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சகோதரரே, சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டியதில்லை. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்கும்படிக்கு தேவனால் போதிக்கப்பட்டவர்களா இருக்கிறீர்களே. பாருங்க, என்ன மாதிரி வசனம். இந்த ஒரு விட்னஸ் பாருங்க, அப்போஸ்தலன் பவுல்ட்ட வாங்கியிருக்காங்க. சகோதர சிநேக அன்பை குறிச்செல்லாம் உங்களுக்கு நான் எழுத வேண்டியதே இல்லைங்க. பாருங்க, இது என்ன மாதிரி பயங்கரமா இருக்குங்க. இந்த வசனம் எல்லாம் நம்ம படிக்கும்போது அன்பை குறிச்செல்லாம் உங்களுக்கு நான் சொல்லவே வேண்டியது இல்ல. நீங்க பாருங்க, அந்த அளவுக்கு இந்த சபைகள் சகோதர சிநேகத்துல அங்க வளர்ந்துருக்காங்க. இப்போ பாருங்க, நம்மளுடைய சபைகளை நீங்க அப்படியே கம்பேர் பண்ணிக்கங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, சில நேரத்துல எல்லாம் நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளுடைய சபையில நம்முடைய சகோதர சகோதரிகள் மேல நம்ம அன்பு செலுத்திடுவோம். அதே நேரத்துல மற்ற சபைகளின் மீது அதே அளவுக்கு நம்ம அன்பு செலுத்துறோமா அப்படின்னா, பல நேரங்கள் அது ஒரு சில கேள்விக்குறியா கூட அங்க இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனா இந்த சபை, தெசலோனிக்கே சபை, இவர்கள் சகோதர சிநேகத்துல நல்லா வளர்ந்திருக்காங்க. அது மாத்திரம் இல்லாம அடுத்த வசனத்துல பாருங்க, 1 தெசலோனிக்கேயர் 4:10, அந்தப்படி நீங்கள் மக்கதோனியா நாடெங்குமுள்ள சகோதரர் எல்லாருக்கும் செய்து வருகிறீர்கள். இந்த அவர்கள் சபைகள் மாத்திரம் அல்லாம மக்கதோனியா நாட்டுல இருக்க அத்தனை சபையில இருக்கிற சகோதரர் எல்லாத்துக்கும் அன்பு பாராட்டுறீங்க. சகோதரரே, அன்பிலே நீங்கள் இன்னும் அதிகமாய் பெருகவும் அப்படின்னு அப்போஸ்தலன் பவுல் அங்க சொல்றார். என்ன மாதிரி விட்னஸ். இன்னைக்கு நம்முடைய சபையை பார்த்து அப்போஸ்தலர்கள் அவர்களுடைய நிருபங்கள்ல இப்ப நமக்கு ஒரு லெட்டர் எழுதுறாங்க அப்படின்னா, அன்பை குறிச்செல்லாம் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லப்பா, நீங்க பண்றதுல இன்னும் அப்படியே பண்ணிட்டே இருங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்முடைய சபைகள் இருக்கா? அடுத்தது நம்பிக்கையின் பொறுமை. இப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களுக்கு ஊழியம் பண்ணிட்டு இப்ப வந்துடுறார். இப்ப வந்ததுக்கு அப்புறம் அந்த சபைகளை குறிச்சே நினைச்சிட்டு இருக்கார். இப்போ இவர் வந்ததுக்கு அப்புறம் அங்க தெசலோனிக்கே சபையில என்ன ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா, 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்கலாம்.
எப்படியெனில் சகோதரரே, யூதேயா தேசத்தில் கிறிஸ்து இயேசுக்குள்ளான தேவனுடைய சபைகளை நீங்கள் பின்பற்றினவர்களாகி, அவர்கள் யூதராலே எப்படிப்பட்டார்களோ அப்படியே நீங்களும் உங்கள் சுய ஜனங்களாலே பாடுபட்டீர்கள். இவங்களுக்கும் பாருங்க சுய ஜனங்களால பாடுகள் எல்லாம் அங்க வருது. அப்போ வரும்போது இப்ப இதெல்லாம் குறிச்சு அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களோடு இருக்கும்போதே அங்க சொல்லியிருக்கார், பாருங்க நமக்கு உபத்திரவம் வரும் என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு முன் அறிவித்தோம், அப்படியே வந்து நேரிட்டது என்றும் அறிந்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாரு அப்படின்னா, இப்ப சபைகள் உபத்திரவங்கள் வந்துருச்சு, சபைகள் எப்படி நிலை நிற்கும், நல்லா வளர்ந்துட்டு இருந்த சபையாச்சுன்னு சொல்லிட்டு இவரால போக முடியல, தடைகள் வந்துருச்சு. அதனால இவர் என்ன பண்றாரு அப்படின்னா தீமோத்தேயுவை அனுப்புறார். 1 தெசலோனிக்கேயர் 3:2 இந்த உபத்திரவங்களினாலே ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு உங்களை திடப்படுத்தவும் உங்கள் விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு புத்தி சொல்லவும் நம்முடைய சகோதரனும் தேவ ஊழியக்காரனும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் எங்கள் உடன் வேலையாளுமாகிய தீமோத்தேயுவை அனுப்பினோம். இப்ப தீமோத்தேயுவை அனுப்புறார், போய் சபைகளை பார்த்துட்டு ஸ்திரப்படுத்திட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பும்போது, இப்ப தீமோத்தேயு போயிட்டு ரிட்டர்ன் வரார். பவுல் கிட்ட வந்து இப்ப தீமோத்தேயு இப்ப என்ன ஒரு சர்டிபிகேட் அங்க கொடுக்கிறார் அப்படின்னா, பாருங்க 1 தெசலோனிக்கேயர் 3:6 வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 3:6 இப்பொழுது தீமோத்தேயு உங்களிடத்தில் இருந்து எங்களிடத்தில் வந்து உங்கள் விசுவாசத்தையும் அன்பையும் குறித்தும் நீங்கள் எப்பொழுதும் எங்களை பட்சமாய் நினைத்து கொண்டு நாங்கள் உங்களை காண வாஞ்சையா இருக்கிறது போல நீங்களும் எங்களை காண வாஞ்சையா இருக்கிறீர்கள் என்பதை குறித்தும் எங்களுக்கு நற்செய்தி சொன்னதினாலே. தீமோத்தேயு வந்து இப்ப சொல்றார் பாருங்க, உபத்திரவத்துல சபை ஒன்னும் அந்த சபை ஸ்ட்ராங்கா தான் இருக்குது, ஒன்னும் அசைக்கப்படலை அப்படிங்கிற மாதிரியான சில ஆறுதலான விஷயங்கள் எல்லாம் இப்போ தீமோத்தேயு வந்து சொல்றார். சொல்லிட்டு பாருங்க இப்ப பவுல என்ன எழுதுறாராம், சகோதரரே எங்களுக்கு நேரிட்ட எல்லா இக்கட்டிலும் உபத்திரவத்திலும் உங்கள் விசுவாசத்தினாலே உங்களை குறித்து ஆறுதல் அடைந்தோம். பாருங்க சொல்லிட்டு கடைசியா என்ன சர்டிபிகேட் கொடுக்கிறார் அப்படின்னா, நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளில் மேன்மை பாராட்டுகிறோம். பாருங்க 3வது பாயிண்ட், நம்பிக்கையின் பொறுமை. என்ன நம்பிக்கையின் பொறுமை? சபைகளுக்கு வரக்கூடிய உபத்திரவங்கள்ல சபை எப்படி கிரியை செய்யுது, அந்த ஒரு நேரங்கள்ல தெசலோனிக்கே சபை நமக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அந்த உபத்திரவங்கள்ல பொறுமையையும் தேவன் மீதான விசுவாசத்தையும் அவர்கள் காண்பிச்சிருக்காங்க. அப்படின்னா இன்றைக்கு நம்மளுடைய சபைகளிலும் அநேக உபத்திரவங்கள் சகோதரர்கள் மத்தியில வரும், சபைக்கு வெளியிலிருந்து உலகத்திலிருந்து வரும், பல விதமான வழிகள்ல உபத்திரவங்கள் வரும்போது, இப்போ நம்ம அந்த உபத்திரவங்கள்ல சபை தேவன் மீத ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீதான விசுவாசத்துல நிலைச்சு நிக்குதா, இந்த உபத்திரவங்கள்ல பொறுமையா இருக்கமா, நமக்கு தெசலோனிக்கே சபை இன்றைக்கு சொல்றாங்க. பாருங்க இதைத்தான் 3 பாயிண்ட் தெசலோனிக்கே சபையின் மூலம் தேவன் நமக்கு கொடுக்கிற படிப்பினைகள்: விசுவாசத்தின் கிரியை, அன்பின் பிரயாசம், நம்பிக்கையின் பொறுமை. விசுவாசத்தின் கிரியை, விசுவாசத்தின்படி சத்தியத்தின்படி வாழ்வது மாத்திரம் அல்லாமல் சத்தியத்தை அறிவிக்கக்கூடிய விஷயத்துல நம்முடைய சபை எப்படி கிரியை செய்து, அன்பின் பிரயாசத்துல நம்மளுடைய சபையின் மீது நாம் காட்டக்கூடிய அன்பு, அதே நேரத்துல மற்ற சபைகளின் மீது காட்டக்கூடிய அன்பு, நம்பிக்கையின் பொறுமை, உபத்திரவங்களை நம்ம பொறுமையோடு நம்முடைய விசுவாசத்தை காத்துக் கொள்கிறோமா. அதே நேரத்தில் தெசலோனிக்கே சபையை குறித்து இன்னும் கொஞ்சம் நம்ம டீட்டெயிலா உள்ள போனோம்னா, இவர்கள் ஒரு ரெடினஸ்ல இருந்திருக்காங்க. முதல் நிருபங்கள்ல படிக்கும்போது அப்பவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்துருவாருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ரொம்ப எதிர்பார்க்கிறதோட பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதனாலதான் பின்னாடி 2ஆம் நிருபத்துல எல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க எழுதும்போது பாவ மனுஷன் எல்லாம் வெளிப்படணும், அதுக்கப்புறம் தான் வந்து 2ஆம் வருகை இருக்குன்னு சொல்லி சில டீட்டெயில்ஸ் எல்லாம் அங்க கொடுப்பார். சோ அந்த அளவுக்கு ஒரு ரெடினஸ்ல இருந்த ஒரு சபையா இருக்கு. கடைசியா இந்த தெசலோனிக்கே சபையை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுக்கிற விட்னஸ், சாட்சி என்ன அப்படின்னு நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். பாருங்க, வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமுமாய் இருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்தில் நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். என்ன மாதிரியான விட்னஸ் வாங்கியிருக்காங்க பாருங்க தெசலோனிக்கே சபை. அங்க நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், அன்பை குறிச்சு சகோதர சிநேகத்தை குறிச்சுலாம் உங்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை, எல்லாத்துக்கும் நீங்க ரோல் மாடலா வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு சொன்னா, கடைசி அவங்க வாங்கின விட்னஸ் பாருங்க, எங்களுக்கு நம்பிக்கையின் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமுமா இருப்பவர்கள் யார்?
நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு விட்னஸ் கொடுக்குறாருன்னா, இன்னைக்கு நம்முடைய சபையை பார்த்து இதே மாதிரி பாருங்க, நம்ம பிதாவாகிய தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அப்போஸ்தலர்கள், நம்மை வழி நடத்தின மூத்த சகோதரர்கள், இவர்கள் இந்த மாதிரியான ஒரு விட்னஸ நம்முடைய சபைக்கு கொடுத்தா எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியின் கிரீடமா இருப்பவர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, 1 தெசலோனிக்கேயர் 2:20 நீங்களே எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமா இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி அங்க கடைசியா அங்க சொல்றான். சோ நம்முடைய சபையும் ஒருவேளை இது போன்ற குணலட்சணங்கள்ல நாம் கிரியை செய்யும் போது நம்மை பார்த்தும் நமக்கும் இதே ஒரு விட்னஸ பிதாவாகிய தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அப்போஸ்தலர்கள் நமக்கு சத்தியம் சொல்லி நம்ம வழிநடத்தின மூத்த சகோதரர்கள், இவர்களுக்கு நாம் மகிழ்ச்சியின் கிரீடமாக நாம் இருப்போம். அதுக்கப்புறம் என்ன நடக்குது தெசலோனிக்கேயில அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த ஊழியத்தை பண்ணிட்டு அங்க வந்துடுறார். வழக்கம் போல அங்க ஒரு எதிர்ப்பு வருது. இப்போ அடுத்த ஸ்டேஷன் எங்க வராங்க அப்படின்னா, உடனே சகோதரர் ராத்திரி காலத்திலே பவுலையும் சீலாவையும் பெரோயா பட்டணத்துக்கு அனுப்பி விட்டார்கள். அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய ஜெபாலயத்துக்கு போனார்கள். அப்போஸ்தலர் 17:10. சோ அதற்கப்புறம் தெசலோனிக்கேயில பிரச்சனை வந்த உடனே இப்போ இவங்க எங்க வராங்க அப்படின்னா, பெரோயா பட்டணத்துக்கு அங்க வராங்க. பாருங்க, இப்ப பிலிப்பி பட்டணம், தெசலோனிக்கே இதெல்லாம் நமக்கு ஒரு 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 ரோல் மாடலா அங்க இருக்காங்க. இப்போ பெரோயா பட்டணம் இவர்களுடைய குணலட்சணம் எப்படி? ஒரே வசனம் தான் பாருங்க, அப்போஸ்தலர் 17:11 வாசிக்கலாம். அந்த பட்டணத்தார் மனவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகள் ஆயிருந்தார்கள். இவங்க பாருங்க என்ன மாதிரி வாங்கியிருக்காங்க. இப்ப நம்ம தெசலோனிக்கே சபையை குறிச்சு பார்த்தோம். இந்த பட்டணத்தாரை குறிச்சு அநேக டீடைல்ஸ் இல்ல. ஆனா பாருங்க, இந்த ஒரே வசனத்துல இவங்க எப்படிப்பட்டவர்களா இருந்திருக்காங்கன்னா, தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளா இருந்திருக்காங்க. அப்படின்னா இவங்க எந்த அளவுக்கு கிரியை அங்க பண்ணியிருக்கணும்? ஏன் இவங்க எப்படி இந்த கிரியை அந்த அளவுக்கு பண்ண முடிஞ்சது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, இந்த ஒரு பட்டணத்தாரில் இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா படிச்சவங்களா இருந்திருக்காங்க. அதே நேரத்துல பாருங்க, அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு, அதாவது மற்றவர்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளும் தன்மை உள்ளவர்களா அவங்க இருந்திருக்காங்க. யாராவது ஒருத்தர் வந்து ஏதாவது சொன்னா அதை சீர்தூக்கி பார்த்து சரியா தவறா என்று ஆராய்ந்து பார்த்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. இன்னைக்கெல்லாம் பார்த்தோம்னா சபைகள்ல சில சகோதர சகோதரிகள்லாம் கொஞ்சம் கவனிச்சோம்னா என்ன சொன்னாலும் ஏத்துக்க மாட்டாங்க. சோ அந்த மாதிரி ஏதோ மாம்ச பலவீனம். ஆனா பாருங்க, தேவனுடைய சபைகள் அங்க நமக்கு எப்படி ஒரு ஒரு படிப்பினையை கொடுக்குது அப்படின்னா, மற்றவர்கள் கருத்துக்களை சீர்தூக்கி பார்த்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இருக்கணும். இந்த தன்மை இருந்தா தான் இதனுடைய ரிசல்ட் தான் நமக்கு பார்க்கிறோம். தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கலும் ஒரு நற்குணசாலிகளா அங்க இருந்திருக்காங்க. அதே நேரத்துல வேத வாக்கியங்களை தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்து கம்பேரிங், பழைய ஏற்பாடு கம்பேர் பண்ணி பார்த்து சத்தியம் இப்படி எல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்து இவர்கள் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கலும் ஒரு நல்ல குணத்துல அவர்கள் வளர்ந்தவர்களா இருந்திருக்காங்க. அதனால் அவர்களில் அநேகம் பேரும் கனம் பொருந்திய கிரேக்கரில் அநேக ஸ்திரீகளும் புருஷர்களும் அங்க விசுவாசித்தார்கள். பாருங்க, இப்ப நம்ம பார்த்த இந்த சபைகள்ல கொஞ்சம் கவனிச்சோம்னா, பிலிப்பி சபையாகட்டும், தெசலோனிக்கேயாவாகட்டும், பெரோயாவாகட்டும், ஒவ்வொரு சபைகளும் ஒவ்வொரு கிரியையில ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு இருக்காங்க. அதாவது நற்குணத்துல போட்டி, அன்பு செலுத்துறதுல, விசுவாச கிரியையில, உபத்திரவத்துல பொறுமை காட்டுறதுல, விட்டு கொடுக்கறதுல, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கறதுல, மற்றவர்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொள்வதுல, இது எல்லாத்துலயுமே இந்த நல்ல குணங்கள்ல இந்த சபைகள் ஒவ்வொரு சபைகளுக்கும் போட்டியா அங்க இருந்திருக்கு. இப்ப நம்முடைய சபை எப்படி இருக்கு? நம்மளை நாமே நம்ம சீர்தூக்கி பார்த்துக்கிறது தான். ஆனா பொதுவா பார்த்தோம்னா இந்த விழுந்து போன மாம்சம் இது இந்த பாத அங்கங்கள் பூமியில அது இருக்கிறதுனால அதிக அழுக்குகள், டஸ்ட் அங்க படியிருக்கு அதிக வாய்ப்பு உண்டு. ஸோ மாம்ச பிரகாரமான அந்த சிந்தைகள் அதிகம் தலை தூக்கும். விசேஷமா பார்த்தோம்னா மேன்மையில அப்போஸ்தலர்கள் சீஷர்கள் வந்து பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வதற்கு முன்னாடி யார் பெரியவன் இருந்தாங்க. இப்ப நம்ம பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு யார் பெரியவன், அந்த மாதிரி சிந்தைகள் வருவதற்கு அதிக வாய்ப்பு உண்டு. கணத்துல சபைகள் இருக்கிற பொறுப்புகள்ல யார் அதிகமா இருக்கிறது, யார் மேன்மையான பொறுப்புகளை வாங்கி கொள். சோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒருவேளை நான் போட்டி போடுகிறோமா அப்படின்னா, ஆதி சபைகள் நமக்கு சொல்லக்கூடிய படிப்பினைகள் அன்புல, விசுவாச கிரியையில, உபத்திரவத்துல, பொறுமையில, விட்டு கொடுக்கறதுல நீங்க போட்டி போடுங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கு இந்த சபைகள் அங்க நமக்கு ஒரு படிப்பினையா அங்க இருக்கு. பாருங்க, அதே நேரத்துல வழக்கம் போல இந்த பெரோயாவிலும் அங்க தேவ வசனம் பவுலினால் அறிவிக்கப்படுகிறது என்று தெசலோனிக்கேயரான யூதர்கள் அறிந்த போது அங்கேயும் வந்து ஜனங்களை கிளப்பி விட்டார்கள். விசுவாசத்துல
இல்லாத யூதர்கள் தெசலோனிக்கேல இருந்து வந்து இங்கேயும் ஒரு பிரச்சனை பண்றாங்க. உடனே சகோதரர் பவுலை சமுத்திர வழியாய் போக அனுப்பி விட்டார்கள். சீலாவும் தீமோத்தேயும் அங்கே தங்கியிருந்தார். இப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் மட்டும் அங்க தனியா இங்க வரார். இப்ப சீலாவும் தீமோத்தேயும் அங்க பெரோயாலேயே அவங்க ஸ்டே பண்ணிடுறாங்க. சரி, இப்போ அடுத்து அப்போஸ்தலனாகிய பவுல் எங்க வரார் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ பெரோயால இருந்து கிளம்பி நேரா அத்தேனே அப்படிங்கிற பட்டணத்துக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க வரார். பாருங்க, அவரை கூட்டிட்டு வரவங்க எங்க கூட்டிட்டு வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிக்கலாம். பவுலை வழிநடத்தினவர்கள் அவனை அத்தேனா பட்டணம் வரைக்கும் அழைத்து கொண்டு போய் அங்கே சீலாவும் தீமோத்தேயும் அதிசீக்கிரமாக தன்னிடத்திற்கு வரும்படி அவர்களுக்கு சொல்ல கட்டளை பெற்றுக்கொண்டு புறப்பட்டு போனார்கள். இப்போ அடுத்து எங்க வந்துடுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அத்தேனே அப்படிங்கிற ஒரு பட்டணத்துக்கு வராங்க. ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு சிட்டி, ஏதேன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா? இந்த ஒரு பட்டணத்தை குறித்து பார்த்தோம்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய கிரீஸ் கண்ட்ரி இருக்கு இல்லைங்க, ஒரு கேபிட்டல் ஆஃப் த கிரீஸ், இந்த அத்தேனே தான் இதனுடைய கேபிட்டலா அங்க இருந்திருக்கு. ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ஒரு லார்ஜஸ்ட் சிட்டியா இந்த ஒரு சிட்டி அங்க இருந்திருக்கு. இப்போ அப்போஸ்தலனாகிய பவுலுடைய காலத்துல இந்த ஒரு பட்டணம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, ஒரு விக்கிரக தேசமா அங்க இருந்திருக்கு. எந்த அளவுக்கு அப்படின்னா, இதனுடைய பெயரே பார்த்தோம்னா அத்தேனா அப்படிங்கிற ஒரு பெண் கடவுளுடைய ஒரு விக்கிரகத்தினுடைய பெயர் தான் இந்த பட்டணத்துக்கு வச்சிருக்காங்க. ஏதேன்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. இதுல ஆயிரக்கணக்கான சிலைகள் இந்த பட்டணத்துல அங்க இருக்கு. அப்போ இதுல ஃபேமஸான ஒரு டயலாக் அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க வந்து மனிதர்களை விட கடவுள்கள் அதிகமா இருக்காங்க, இருக்கக்கூடிய ஒரு பட்டணம் அப்படின்னு சொல்லி அந்த பட்டணத்தை குறிச்ச சில குவாட்டெல்லாம் அங்க அந்த காலத்துல நடைமுறையில இருந்திருக்கு. அப்படின்னா கவுனிங்க, இது ஒரு விக்கிரக பட்டணமா அங்க இருந்திருக்கு. இப்போ இந்த ஒரு பட்டணத்துல ஏற்கனவே ஆயிரக்கணக்கான சிலைகள் கடவுள்கள் அங்க இருந்ததுனால மேலும் பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்காக அங்க இருந்த ஒரு சட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, புதுசா ஏதாவது ஒரு கடவுளை குறிச்சு சொன்னா அங்க அந்த பட்டணத்தினுடைய தண்டனை பார்த்தோம்னா ஒரு டெத் பெனால்ட்டியா அங்க இருந்திருக்கு. அதாவது ஒரு மரண தண்டனை கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி புதுசா மதத்தை குறிச்சோ ஒரு கடவுளை குறிச்சோ யாரும் அங்க சொல்லிட முடியாது. அதே மாதிரி இவர்கள் எல்லாருமே கொஞ்சம் கவனிச்சோம்னா ரொம்ப ரொம்ப படித்தவர்களா, ஹைலி எஜுகேட்டட் பீப்புள்ஸா இருந்திருக்காங்க, ஞானிகளா அங்க இருந்திருக்காங்க. ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னோம்னா ஈஸியா அவர்களா ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க, அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. அதை ஆராய்ந்து பார்ப்பாங்க. அவங்களுக்கு ரீசன் சொல்லணும், லாஜிக்கா இருக்கணும். இதெல்லாம் இருந்தா தான் அவர்கள் ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்வாங்க. இல்லைன்னா அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. சில அப்போஸ்தலனாகிய பவுல் எந்த ஒரு பட்டணத்துக்கு போனாலும் ஃபர்ஸ்ட் அங்க இருக்கக்கூடிய ஜெபாலயத்துல போய் அங்க சத்தியத்தை சொல்லுவார். அதுக்கப்புறம் புறஜாதிகளுக்கு அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். ஆனா இங்க பார்த்தோம்னா இது ஒரு விக்கிரக பட்டணமா இருக்கு. இங்க ஜெபாலயம் அந்த மாதிரி எது இல்லை. இப்போ என்ன பண்றாரு அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படின்னா, இப்ப அமைதியா இருக்கார், சகோதரர்கள் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கார். சீலா தீமோத்தேயுவெல்லாம் வரணும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கார். ஆனாலும் அப்போஸ்தலனாகிய பவுலால சுத்தி சுத்தி பார்க்கிறார், அந்த பட்டணம் முழுக்க விக்கிரகங்களால் நிறைஞ்சிருக்கிறதுனால இவரால தன்னைத்தான் கண்ட்ரோல் பண்ண முடியல. என்ன பண்றாரு பாருங்க, வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிக்கலாம். அத்தேனே பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராகியம் அடைந்து. பாருங்க, அந்த வைராக்கியத்தின் நிமித்தம் ஒருவேளை பாருங்க, இப்போ நம்ம கூட சத்தியத்துக்குள்ள வந்துட்டோம்னா வந்த புதுசுல நம்மளால கம்முனே இருக்க முடியாது. சத்தியத்தை தெரிஞ்சுட்டா கட்டாயம் யார்ட்டையாவது சொல்லணும், ஏதாவது ஆர்கியூ பண்ணுவோம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம பண்ணுவோம் இல்லைங்களா? பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுலால இங்க சுத்தி சுத்தி விக்கிரகங்கள் பார்த்தோன்னே அவருக்கு ஒரு மாதிரி வைராக்கியம், ஒரு கோபம் மாதிரி அங்க வருது. வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, நேரா எங்க போறாரு அப்படின்னா அந்த ஊர்ல இருக்கிற ஒரு காசிப் சென்டர் ஒண்ணு அந்த ஊர்ல இருந்திருக்கு. ஏன்னா இவங்க எல்லாமே பெரிய பெரிய ஞானிகளா இருக்காங்க. அப்போ இவர்கள் சம்பாஷணைகள் பண்றதுக்கு, புது கருத்துக்கள் அங்க சொல்றதுக்கு சில சில காசிப் சென்டர்ஸ் எல்லாம் அந்த ஒரு பட்டணத்துல அங்க இருக்கு. பாருங்க, வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஜெபாலயத்தில் யூதரோடும் பக்தி உள்ளவர்களோடும் சந்தை வேலையில் எதிர்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினான். பாருங்க, டெய்லியும் போய் அந்த காசிப் சென்டர்ல சந்தை வெளியில போய் இப்போ அங்க இருக்கவங்க கிட்ட சம்பாஷணை பண்றார். எப்படியாவது சத்தியத்தை சொல்ல முடியுதா அப்படின்னு சொல்லி அங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கார். இப்போ சொல்ற அந்த ஒரு டைம்ல கூட இப்ப அப்போஸ்தலனாகிய பவுல கொஞ்சம் கவனிச்சோம்னா, இவர் எந்த அளவுக்கு ஞானமா இருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஒரு பட்டணத்துல
போய் அங்க இருக்கக்கூடிய அவர்களுடைய வாழ்க்கை நடைமுறைகள் இது எல்லாம் கம்ப்ளீட்டா அங்க ஸ்டடி பண்றார். அவர்களுடைய விக்கிரகங்கள், அந்த விக்கிரக வணக்க முறைகள், அதே மாதிரி அந்த ஒரு பட்டணத்துல இருக்கிற அந்த இலக்கியங்கள், லிட்ரேச்சர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்க, அந்த இலக்கியங்கள், ஸோ இது எல்லாத்தையும் ஸ்டடி பண்றார். அதே பாருங்க, ஒரு பக்கம் இதையும் ஸ்டடி பண்ணிட்டு இந்த காசிப் சென்டர்ல இது எல்லாத்தையும் அங்க சம்பாஷணையும் பண்ணிட்டு இருக்கார். எப்படியாவது அங்க சத்தியத்தை சொல்றதுக்கு அவர் அங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கார். இப்படி காசிப் சென்டர்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு விஷயம் ஒண்ணு அங்க நடக்குது. என்ன அப்படின்னா பாருங்க, ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒண்ணு நடக்குது. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது எப்பிக்கூரரும் ஸ்தோயிக்கருமான ஞானிகளில் சிலர் அவனுடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். சிலர், இந்த வாயாடி என்ன பேச போகிறான் என்றார்கள். சிலர், இவன் அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறவனாக காண்கிறது என்றார்கள். அவன் இயேசுவையும் உயிர்த்தெழுதலையும் அவர்களுக்கு பிரசங்கித்தபடியினாலே அப்படி சொன்னார்கள். இப்போ இந்த காசிப் சென்டர்ல ஒரு பேசிட்டு இருக்கார். இப்ப என்ன நடக்குதுன்னா ஒரு ஆர்குமெண்ட் ஒண்ணு அங்க ஸ்டார்ட் ஆகுது. என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஒரு அத்தேனே பட்டணத்துல ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, ஒரு 4 விதமான ஞானிகள் வகுப்பார்கள் அங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி எல்லாம் சொல்லப்படுது. இப்போ இந்த வசனத்துல கொஞ்சம் கவனிச்சோம்னா ஒரு 2 குரூப்ல இருக்கக்கூடிய ஒரு இவங்களை பாக்குறார். யார் அப்படின்னா எப்பிக்கூரர் அப்படின்னு ஒரு வகுப்பார் இருக்காங்க. இவங்க எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இவர்கள் வந்து லிவ்டு ஃபார் பிளஷர், அதாவது வாழ்றதே ஒரு இன்பத்துக்காக, சந்தோஷத்துக்காக, இருக்கிற வரைக்கும் நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு 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 மென்டாலிட்டியில் இருக்கக்கூடிய இவர்கள். அப்போ இன்னொரு குரூப்பார் பார்த்தோம்னா ஸ்தோயிக்கர். இவங்க எப்படின்னா ஃபேட்டாலிஸ், அதாவது விதி எது நடந்தாலும் விதிப்படிதான் நடக்கும், நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது, இந்த மாதிரியான ஒரு ஒரு குரூப். அப்ப இவங்க எல்லாமே இப்ப பவுலோட ஆர்கியூமெண்ட் பண்றாங்க, வாக்குவாதம் பண்றாங்க. இப்ப பாருங்க, இப்போ வாக்குவாதம் பண்ணிட்டு இப்ப இவரு பவுலுக்கு ஒண்ணு பெருசா ஒண்ணும் ஞானம் இல்ல, என்னத்த பேசிருப்பாரா, சும்மா வாயிடிச்சிட்டு இருக்காரு அந்த மாதிரி சொல்லிட்டு இந்த வாயாடி என்ன பேச போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஒரு சிலர் என்ன சொல்லியிருக்காங்க, இவர் ஏதோ ஒரு அந்நிய தேவதைகளை அறிவிக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நல்லா கவனிக்கலாம், இந்த ஒரு பட்டணத்துல புதிதாக ஏதாவது ஒரு கடவுளை குறித்து சொன்னால் அங்க ஒரு டெத் பெனால்ட்டி இருக்கு. அப்போ இப்ப பாருங்க, இப்ப அவங்களுக்கு அந்த ஒரு டவுட் வருது, இது ஏதோ புதுசா ஒரு விஷயத்த சொல்றார் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஆண்டவரா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை குறித்து சொன்னதுனால இவர் ஏதோ புது கடவுளை குறித்து சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி இவர்கள் சொல்றாங்க. அதே மாதிரி இவருடைய டாக்டரின் எல்லாமே இவங்களுக்கு வினோதமாகவும் ஒரு ஆபத்தாகவும் அவர்களுக்கு அங்க தோணுது. உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா, பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு குன்று மாதிரி ஒரு பகுதி இருக்கு. அது என்ன அப்படின்னு கொஞ்சம் பார்த்தோம்னா பாருங்க, அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 17:19. அவர்கள் அவனை மாஸ் மேடைக்கு அழைத்து கொண்டு போய், நீ சொல்லுகிற புதிதான உபதேசம் இன்னதென்று நாங்கள் அறியலாமா? பாருங்க, இப்ப மார்ஸ் மேடை, இங்க மேடைங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா, இது வந்து அந்த காலத்துல ஒரு குன்று மாதிரி இருக்கக்கூடிய பகுதி. இன்றைக்கும் அது இருக்கு பாருங்க, ஏரியோ ஃபேகஸ் ஹில் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்ஸ் மேடை அப்படிங்கறத நீங்க நெட்ல போனீங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த இடமெல்லாம் இன்றைக்கும் கூட அங்க இருக்கு. இது என்ன, இது மார்ஸ் மேடை அப்படின்னு கொஞ்சம் பார்த்தோம்னா, இது வந்து ஒரு ஒரு ஆலோசனை சங்கம் மாதிரி. இது வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற ஒரு பிளேஸ், அதாவது பிளேஸ் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி அங்க சொல்லுவாங்க. அதாவது யாராவது ஒரு புது கருத்துக்களை சொன்னா அது ஏதாவது ஆபத்தா வினோதமா இருக்குன்னா இவங்களை அந்த மார்ஸ் மேடையில் ஏத்திடுவாங்க. ஏத்தி அத்தனை ஞானிகள் இந்த ஒரு மார்ஸ் மேடைக்குன்னு நியாயாதிபதிகள் எல்லாம் உண்டு. அப்போ பாருங்க, இந்த நியாயாதிபதிகள்லாம் சூழ்ந்து நிப்பாங்க. அப்போ அவருடைய கருத்துக்களை அவங்க சொல்லணும். சொல்லும் போது என்ன பேசுறாருன்னு கேர்ஃபுல்லா நோட் பண்ணுவாங்க. ஏதாச்சும் தவறா தேசத்தினுடைய சட்டத்துக்கு விரோதமா இருந்துச்சுன்னா அங்க மரண தண்டனை அங்க அங்க கொடுக்கப்படும். ஒரு தண்டனைக்குள்ள அங்க போயிடுவாங்க. இப்போ இந்த ஒரு மேடையில அப்போஸ்தலன் பவுலை ஏத்திடுறாங்க. இப்ப பவுலுடைய மைண்ட் அங்க எப்படி இருந்திருக்கும்? அப்ப சுத்தி அவர்கள் அங்க எல்லாம் இருந்திருக்காங்க. ஆனா அப்போஸ்தலன் பவுல் கொஞ்சம் கவனிச்சோம்னா அவர் பயங்கரமான ஒரு ஞானியா அங்க இருந்திருக்காரு. இப்ப சுத்தி அந்த ஒரு தேசத்தினுடைய ஞானிகள் இப்போ இவங்களுக்கு இப்போ இப்போ மேடையில ஏத்தியாச்சு, ஒரு பெரிய வாய்ப்பும் கூட சத்தியத்தை சொல்வதற்கு. இப்ப இவங்களுக்கு சத்தியம் சொல்லணும். எப்படி சொல்றது? ஒருவேளை யூதர்களா இருந்துச்சுன்னா நான் ஒரு வழக்கம் போல ஆரம்பிச்சிருக்கலாம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, நியாயப்பிரமாணத்தை கோட் பண்ணி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதனுடைய நிறைவேறுதல் இதெல்லாமே சொல்லி அவர்களுக்கு சத்தியத்தை சொல்லியிருக்கலாம். ஆனா இவங்க கிட்ட அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க எல்லாமே புறஜாதிகளா இருக்கிறாங்க, ஒரு விக்கிரக தேசமா இருக்கு, ஞானிகள், உலக ஞானத்தில் இருக்கக்கூடியவர்கள். அப்ப இவங்களுக்கு எப்படி சத்தியம் சொல்றது
பாருங்க இந்த இடத்துலதான் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஞானம். அதே மாதிரி நேரத்துல இவங்க சுத்தி இருக்காங்க, ஏதாச்சும் மிஸ் ஆச்சுன்னா ஒரு மரண தண்டனைக்குள்ள போறதுக்கும் அங்க வாய்ப்பு இருக்கு. இப்போ பவுல் அங்க ஸ்டார்ட் பண்றார் பாருங்க. எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 17:22. அப்பொழுது பவுல் மாஸ் மேடையின் நடுவிலே நின்று, அத்தனரே, எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தெய்வ பக்தியுள்ளவர்கள் என்று காண்கிறேன். பாருங்க பாசிட்டிவா அப்படி ஆரம்பிக்கிறார். தேனரே, உங்களை நான் பார்க்கும்போது நீங்க ரொம்ப ஒரு தெய்வ பக்தி உள்ளவர்களை நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எந்த பயமும் இல்லாம அங்க ஸ்டார்ட் பண்றார். சுத்தி இருந்தவர்களுக்கு கட்டாயம் ஒரு ஆச்சரியமா இருந்திருக்கும். அப்படியே ஆச்சரியத்தோடு பார்த்துட்டு இருப்பாங்க, என்னடா மார்ச் மேடையில இவ்வளவு தைரியமா பேசுறாரே அப்படின்னு சொல்லிட்டு. புதுசா ஏதாவது சொன்னா டெத் பெனால்ட்டி இருக்கு. சோ இப்ப எப்படி ஆரம்பிக்கிறார்னா ரொம்ப ரொம்ப பிரில்லியண்டா ஆரம்பிக்கிறார். எப்படி பாருங்க, அடுத்த வசனத்துல எப்படி என்றால், நான் சுற்றித் திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஒரு பிரில்லியண்டா ஆரம்பிக்கிறார். எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இந்த ஜனங்கள் பாருங்க எப்படி அப்படின்னா, ஆஹ் தங்களுக்கு தெரியாத கடவுள் ஒருத்தர் இருப்பதா இவர்களுடைய நம்பிக்கை இருந்திருக்கு. நமக்கு இத்தனை கடவுள்கள் அங்க அவங்க பட்டணத்துல வச்சிருந்தாலும் நமக்கு தெரியாம ஏதோ ஒரு கடவுள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருந்திருக்காங்க. அதனாலதான் அதற்குன்னு ஒரு பலிபீடத்தை கட்டி அன்னோன் காட் அப்படின்னு சொல்லி அந்த பலிபீடத்துல அங்க எழுதி வச்சிருக்காங்க, அறியப்படாத தேவனுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பலிபீடமே வச்சிருக்காங்க. இப்போ அதை வச்சே இப்ப பவுல் அங்க ஸ்டார்ட் பண்றார். என்ன சொல்றார் பாருங்க. இப்ப நான் உங்களை ஆராதனைக்குரியவர்களை கவனிச்சு பார்க்கும்போது நீங்க ஒண்ணு வச்சிருக்கீங்களே, அதை குறிச்சுதான் நான் சொல்றேன். நான் புதுசா எதுவும் சொல்லல. ஏன்னா புதுசா எதுவும் அங்க சொல்ல முடியாது. நீங்க ஏற்கனவே வச்சிருக்கீங்க பாத்தீங்களா, அதை குறிச்சுதான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பவுல் என்ன சொல்றாரு பாருங்க. அந்த ஞானிகள் கிட்ட ரொம்ப ஞானமா பேசுறார். இவங்களை ஒரு விஷயத்த அவங்களுக்கு சொல்லி அதை ஏற்றுக்கொள்ள வைக்கணும்னா கட்டாயம் ஒரு ரீசன், லாஜிக் வேணும். இப்ப அவங்க கிட்ட லாஜிக்கா பேசுறார். அதே நேரத்துல அவர்கள் ஃபாலோ பண்ற லாஜிக்ல இருக்கிற மிஸ்டேக்கையும் அங்க சொல்றார். பாருங்க வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. பாருங்க இந்த வசனத்தை நம்ம அனைவரும் முறை படிச்சிருப்போம். அப்போ பாருங்க, இது தேவன் எல்லாத்தையும் உண்டாக்குன தேவன் வந்து நீங்க கட்டின இதுல வாசம் பண்ணுவாரா? பாருங்க லாஜிக் மிஸ்டேக் அப்படியே சொல்றார். இப்போ பாருங்க, டைரக்டா ஒரு சத்தியத்துக்குள்ள போகாம மனம் திரும்புகள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லாம இப்போ அவங்களுடைய லாஜிக் மிஸ்டேக் அப்படியே சொல்றார். சொல்லிட்டு அதற்கு சப்போர்ட்டுக்கு அவர்களுடைய லிட்ரேச்சரை எடுத்து அங்க மேற்கோள் காட்டுறார். பாருங்க அடுத்த வசனத்துல 28ஆம் வசனத்துல, ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம், அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய எழுத்துக்களையே எடுத்து அவர்களுக்கு அங்க சொல்றார். சோ இந்த ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இப்ப சத்தியத்துக்குள்ள வர்றாரு பாருங்க. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள மனுஷர் எல்லோருக்கும் கட்டளையிடுகிறார். பாருங்க இந்த இன்ட்ரோடக்ஷன் எல்லாம் கொடுத்து அவர்களுக்குரிய லாஜிக் மிஸ்டேக்ஸ் எல்லாம் சொல்லி அங்க உடைச்சிட்டு ரொம்ப ரொம்ப ஞானமா இப்போ அங்க சத்தியத்தை சொல்றார். இவ்வளவு நாளா தெரியாம பண்ணிட்டீங்க, இப்போ மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்றான்னு சொல்லிட்டு இப்ப எப்படி மனம் திரும்புறது, என்ன விஷயங்கள்ங்கிறத வச்சு இப்ப ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவ அவர்கள் மத்தியில அங்க இன்ட்ரடியூஸும் அங்க பண்றார். பாருங்க அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாய தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரில் இருந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றான். பாருங்க இப்போ கடைசியா இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ குறிச்சும் பின்னாடி வரப்போற ஜட்ஜ்மெண்ட்டை குறிச்சும் எல்லாமே அங்க சொல்லிட்டார். அவர்களுக்கு புரிகிற மாதிரி ஞானிகளிடத்துல ஞானமா அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க பேசுறார். பாருங்க, இவரை எப்பயாவது குற்றம் கண்டுபிடிக்கலாம், ஏதோ புதுசா சொல்றாரு அப்படின்னு நினைச்சவங்களுக்கு ஒரு கண்டிப்பா ஒரு ஏமாற்றமா இருந்திருக்கும். ஆனாலும் இதுல ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஒரு ஒரு பிரசங்கத்தை கேட்டு ஒரு சிலர் ஏற்றுக்கொண்டு சத்தியத்துக்குள்ளே வராங்க. இதுல யாருன்னு பார்த்தோம்னா பாருங்க, இது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம்.
சிலர் அவனை பற்றி கொண்டு விசுவாசிகள் ஆனார்கள். அவர்களில் மாஸ் மேடையின் நியாயாதிபதிகளில் ஒருவனாகிய தியோனீசியு என்பவனும் தாமரை என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயும் இவர்களுடனே வேறு சிலரும் இருந்தார்கள். பாருங்க, இந்த ஒரு விக்கிரக பட்டணத்திலையும் ஒரு சிலர் சத்தியத்துக்குள்ள வராங்க. இதுல ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு மார்ஸ் மேடையுடைய நியாயாதிபதிகள் இருந்தாங்க பார்த்தோம் இல்லைங்களா, அதுல ஒருத்தரும் சத்தியத்துக்குள்ள அங்க உள்ளவரார். சரி, இப்போ இந்த ஒரு பட்டணம் அத்தேனே நமக்கு என்ன சத்தியத்தை அங்க சொல்லுது? ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், பிலிப்பி, தெசலோனிக்கே, பெரோயா எல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா. இந்த அத்தேனே நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரே வசனம் தான். அங்க அப்போஸ்தலர் 17:30 அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதும் மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். இது அவர்களுக்கு எந்த அளவுக்கு பொருந்துச்சோ அதை காட்டிலும் இப்போ கடைசி கால சபைக்கு இந்த ஒரு வசனம் எக்ஸாக்டா பொருந்துறத நம்ம கவனிக்கலாம். எப்படி சொல்லலாம் பாருங்க, அறியாமையுள்ள காலங்கள் எல்லாம் முடிஞ்சு இன்னைக்கு நம்ம அறிவு பெருத்த காலத்துல இருக்கும். விசேஷமா சக்தி அறிவு, உலகத்தினுடைய டெக்னாலஜி எல்லாமே அங்க பயங்கரமா பெருகிட்டு போகுது. இப்ப நம்ம சத்தியத்துல பாருங்க, இப்ப நம்ம அறிவு பெருத்த காலத்துல விசேஷமா இருக்கோம். இப்போ இந்த ஒரு டைம்ல இப்ப நாம எப்படி இருக்கிறோம்? இப்ப சத்திய அறிவு நமக்கு வந்துருச்சு, சத்தியத்துக்குள்ள வந்துட்டோம். ஒருவேளை நமக்குள்ளும் இந்த அத்தேனே பட்டணத்தில் மாதிரி பலவிதமான விக்கிரகங்கள் நமக்குள்ள இருக்கா? நம்மை நாமே நம்ம சீர்தூக்கி பார்க்கலாம். விக்கிரகம் நமக்கு தெரியும், தேவனை வைக்க வேண்டிய இடத்துல வேற எதை வச்சாலும் விக்கிரக ஆராதனை, பொருளாசை, பேராசை, ரெண்டகம் பண்ணுதல், இது எல்லாமே பார்த்தோம்னா விக்கிரக ஆராதனை. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விக்கிரகம் பாத்தீங்கன்னா நாம் அப்படிங்கிற ஒரு விக்கிரகம் எல்லாமே எல்லாருக்குள்ள இருக்கும். நான் அப்படிங்கிற ஒரு உணர்வு, ஒரு பெருமை, அந்த மாதிரியான ஒரு விக்கிரகம் நம்ம எல்லாருக்குள்ளயும் அங்க இருக்கும். சோ இந்த மாதிரியான ஒரு விக்கிரகங்கள் ஒருவேளை நமக்குள்ள இந்த அத்தேனே பட்டணம் மாதிரி இருந்துச்சுன்னா, இவ்வளவு நாள் ஒருவேளை நமக்குள்ள இருந்திருக்கலாம். இதெல்லாம் தேவன் நம்ம கிருபையா நமக்கு காணாதவர் போல் அங்க மன்னிச்சிட்டு இருந்தார். ஆனா இப்போ ரொம்ப நாட்கள் நெருங்கினதுனால இப்ப எல்லாரும் மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லி இப்ப நமக்கு கட்டளை இடுகிறார். இந்த ஒரு அத்தேனே பட்டணம் இதுதான் நமக்கு சொல்லுது. சரி, இப்ப அடுத்த ஸ்டேஷன் வராங்க. அத்தேனே பட்டணத்துல இருந்து இப்ப எங்க வராங்க அப்படின்னா பாருங்க, அதன் பின்பு பவுல் அத்தேனே பட்டணத்தை விட்டு கொரிந்து பட்டணத்துக்கு வந்து, சோ அடுத்த ஸ்டேஷன் இந்த ஐரோப்பா கண்டத்துல கடைசியா பார்த்தோம்னா இந்த கொரிந்து பட்டணத்துக்கு வராங்க. பிலிப்பி, தெசலோனிக்கேயா, பெரோயா, அத்தானி, கொரிந்தி. சரி, இந்த கொரிந்து பட்டணத்தை குறிச்சு பார்த்தோம்னா இது ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸான சிட்டியா இருந்திருக்கு. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய காலத்திலேயே 7 லட்சம் மக்கள் அந்த பட்டணத்துல குடியிருந்திருக்காங்க. இதுல 2/3 பகுதி மக்கள் அடிமைகளா அங்க இருந்திருக்காங்க. இப்போ நம்மளுடைய மைண்ட்ல பிலிப்பி, தெசலோனிக்கேய, பெரோயா இந்த பட்டணங்களை எல்லாம் நம்ம வச்சுக்கலாம். இப்போ இந்த பட்டணங்களை குறிச்சு அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க என்ன சொல்றாரு? இவங்க எல்லாம் நற்குணத்துல ஒருவருக்கொருவர் அங்க மீறி வளர்ந்த ஒரு சபையா அங்க நமக்கு ரோல் மாடலா இருந்திருக்காங்க. அப்ப இவர்கள் எல்லாமே அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு மகிழ்ச்சியின் கிரீடங்களா அங்க இருந்திருக்காங்க. இப்ப இதை அப்படியே மைண்ட்ல வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்ப கொரிந்துவுக்குள்ள நம்ம போலாம். இங்க என்ன நடக்குது பாருங்க. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 18:2. யூதர் எல்லோரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி கிலவுத்தியு ராயன் கட்டளையிட்டபடியினாலே இத்தாலியாவில் இருந்து புதிதாய் வந்திருந்த பொந்து தேசத்தனாகிய அகிலா என்னும் நாமமுள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவியாகிய பிரிஸ்கில்லாவையும் அங்கே கண்டு அவர்களிடத்திற்கு போனான். இப்ப பவுல் எங்க போறார் கொரிந்து பட்டணத்துலன்னா, ஆக்கிலா, பிரிஸ்கிலா அவங்க கிட்ட போறார். 2 பேர் எல்லாரும் கூடார தொழில் பண்றதுனால அங்க அந்த தொழில் அங்க செய்யறாங்க. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப பாருங்க, இப்ப யூதர்கள்லாம் ஒரு ரோமாபுரியில ஒரு பெரிய ஒரு சட்டம் ஒண்ணு அங்க கிளாடியஸ் சீசர், கிலவுதி ராயனால அங்க போடப்படுது. என்ன சட்டம்? ஜூஸ் யாரும் இங்க இருக்கக்கூடாது, நீங்க அத்தனை பேரும் தேசத்தை விட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அங்க ஒரு சட்டம் போடுறார். அதன் நிமித்தம் இந்த ஆக்கிலா, பிரிஸ்கிலா இவங்க கிளம்பி கொரிந்து பட்டணத்துக்கு வராங்க. கரெக்டா அதே டைம்க்கு அப்போஸ்தலனாகிய பவுலும் இங்க வரார். அப்ப கவனிக்கலாம் பாருங்க, எல்லாமே பாருங்க ஒரு கோ இன்சிடென்ட்டா அங்க நடக்கிறத கவனிக்கலாம். அப்ப இது கோ இன்சிடென்ட் அப்படின்னா இது தேவனுடைய சித்தம், திட்டம் அங்க தெளிவா அங்க நடந்துட்டு இருக்கு. எப்படி அப்படின்னா, ஒரு சகோதர சகோதரி சத்தியத்துக்குள்ள வர்றதுக்காக தேவன் மொத்த தேசத்தையும் அங்க நகர்த்துறாரு. எவ்வளவு பெரிய ரிஸ்க் எல்லாம் தேவன் அங்க எடுக்கிறார் பாருங்க. ஒரே ஒருத்தர் நிமித்தம் டோட்டல் தேசத்தையே அங்க நகர்த்தக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அங்க நடக்குது. சரி, இப்போ இவர்கள் வராங்க. இவர்கள் அங்க சத்தியத்துல இவர்களும் அங்க அப்போஸ்தலனாகிய பவுலோடு அங்க நல்லா வளர்றாங்க.
இப்போ வழக்கம் போல கொரிந்து பட்டணத்துல பாருங்க, அப்போஸ்தலர் 18 ஓய்வு நாள் தோறும் அவன் ஜெப ஆலயத்திலே சம்பாஷணை பண்ணி யூதருக்கும் கிரேக்கருக்கும் புத்தி சொன்னான். அதுக்கப்புறம் பாருங்க, சகோதரர்கள் வராங்க. மக்கதோனியாவிலிருந்து சீலாவும் தீமோத்தேயும் வந்தபோது பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு திருஷ்டாந்தப்படுத்தினான். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பாருங்க, அப்போஸ்தலர் 18:9 ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. பாருங்க என்ன மாதிரி ஒரு விட்னஸ் அங்க தேவன் கொடுக்குறாரு அப்படின்னா, இந்த பட்டணத்துல எனக்கு அநேக ஜனங்கள் இருக்காங்க, அதனால நீ தைரியமா சத்தியத்தை சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றார். 1.5 வருஷத்துக்கு மேலாக அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க தங்கி இருந்து சத்தியத்தை சொல்றார். பாருங்க, ரொம்ப ரொம்ப நாட்கள் அங்க இருந்து இந்த ஒரு பட்டணத்து சத்தியத்தை சொல்லி அங்க சபைகளை ஸ்திரப்படுத்தி சத்தியத்துல நல்ல குணத்துல வளரணும் எல்லாமே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லிட்டு இப்போ அங்க இருந்து கிளம்பிடுறார். சத்தியம் சொல்லி முடிச்சுட்டு கிளம்பிட்டார். ஆனா பாருங்க, இவ்வளவு தூரம் அவர் அங்க இருந்து ரொம்ப நாட்கள் இருந்து சத்தியத்தை சொல்றார். என்ன பரிதாபமான ஒரு விஷயம் அப்படின்னா, இவர் சத்தியத்தை சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறம் பின்னாடியே ஒரு நியூஸ் இவருக்கு வருது. என்ன நியூஸ்? 1 கொரிந்தியர் 1 வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1 ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குளோவியாலின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. பாருங்க, அங்கிருந்து ஒரு சகோதரியினுடைய வீட்டாரால இப்போ ஒரு நியூஸ் வருது. என்ன அப்படின்னா, கொரிந்து பட்டணத்துல நிறைய வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ நியூஸ் வருது. ஆல்ரெடி நம்ம அந்த பிலிப்பி பட்டணத்தை எல்லாம் பார்த்தோம். நல்ல அன்புல நிறைஞ்ச ஒரு சபையா அவங்க இருந்திருக்காங்க. ஆனா இந்த ஒரு கொரிந்து பட்டணத்துல கொஞ்சம் கவனிச்சோம்னா வாக்குவாதங்கள் பாருங்க. 1 கொரிந்தியர் 3:3 பொறாமையும் வாக்குவாதமும் வேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாயிருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா அப்படின்னு சொல்லி சொல்றார். இன்னும் நீங்க மாம்சத்திலேயே இருக்கீங்களே, ஆவிக்குரிய விஷயத்துல வளராம, நல்ல குணங்களை வளராம, பொறாமை வாக்குவாதம் வேதங்கள் உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்க இன்னும் மாம்சத்துல இருக்கீங்க, ஒரு அன்பு இல்ல, ஒரு பிரிவினையில் இருக்கீங்க, அன்புல ஒருமைப்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி இப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க கடிந்து கொண்டு அங்க சொல்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒருவேளை இந்த மாதிரியான குணங்கள் நம்முடைய சபைகள்ல, நம்முடைய சகோதர சகோதரிகள் மத்தியில நம்மிடத்துல காணப்படுதா? கொரிந்து சபைக்கு சொன்ன அதே விஷயம்தான். பாருங்க, இந்த பெரோயா பட்டணத்தை எல்லாம் கொஞ்சம் கவனிச்சு பார்க்கும்போது மற்றவர்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மையில இருந்தாங்க, சீர்தூக்கி பார்த்தாங்க. நான் சொல்றதுதான் சரி அப்படின்னு எல்லாம் இல்ல. மற்றவர்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொண்டதுனாலதான் அவர்கள் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை காட்டிலும் நல்ல குணத்துல அவங்க இருந்தாங்க. அப்போ இன்றைக்கு நம்முடைய சபைகள் எப்படி இருக்கு? எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை ஒருவேளை நமக்குள்ள இருக்கா? ஒருவேளை அந்த மாதிரி இருந்தா இப்போ என்ன அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு பாருங்க. 1 கொரிந்தியர் 3 வாசிக்கலாம். ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக. இவ்வுலகத்திலே உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானியாகும்படிக்கு பைத்தியக்காரனாய் இருக்க கடவன். பாருங்க, ஒரு ஞானின்னு நினைச்சீங்கன்னா நீ ஞானி ஆகும்படிக்கு பைத்தியக்காரனா இருக்கணும் அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு வஞ்சனை அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க சொல்றார். இப்போ மற்றவர்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் இருக்கணும். சீர்தூக்கி பார்க்கணும், சரியா இருந்தா ஏற்றுக்கொள்ளணும். அப்படி பல கொரிந்து சபை தன்னை ஞானி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. பவுல் கடிந்து கொண்டு சொல்றார். அது மாத்திரம் இல்லாம நமக்கு தெரியும், இந்த 5ஆம் அதிகாரத்துல எல்லாம் நம்ம படிச்சு பார்த்தோம்னா உலகத்தாரே அருவருக்கக்கூடிய பாவங்கள், விபச்சாரமான விஷயங்கள் இது எல்லாமே கொரிந்து சபைக்குள்ள அங்க வந்துச்சு. 5ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்போ பாருங்க, இப்போ மற்ற சபைகளை குறித்து சொல்லும் போது அந்த சபைகள் எப்படிப்பட்ட ஒரு குணலட்சணங்களை வளர்ந்திருந்துச்சு? அவர்கள் எல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அங்க ஒரு மகிழ்ச்சியின் கிரீடமுமா இருந்தார்கள். விட்னஸ் கொடுக்கிறார். அப்போ இந்த கொரிந்து சபை எப்படி இருந்திருக்கு பாருங்க. இப்ப கொரிந்து சபை கொடுத்து என்ன விட்னஸ் கொடுக்கிறாரா? 1 கொரிந்தியர் 4:10 வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 4:10. நாங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் பைத்தியக்காரர், நீங்கள் கிறிஸ்துவில் புத்திசாலிகள். நாங்கள் பலவீனர், நீங்கள் பலவான்கள். நீங்கள் கனவான்கள், நாங்கள் கனவீனர். என்ன மாதிரி வசனம் பாருங்க. இது ஒரு சர்க்காஸ்டிக்கா சொல்றாரு. அதாவது ரொம்ப ஒரு கிண்டல் பண்ற மாதிரி, ஒரு கோபத்தின் உச்சத்துல கூட நம்ம எடுத்துக்கலாம். என்ன சொல்றாருன்னா, பவுல் என்ன சொல்றாரு? நீங்க எல்லாம் ரொம்ப புத்திசாலிக, நாங்கெல்லாம் பைத்தியக்காரங்க அப்படிங்கிறார்.
அப்போ நீங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப பலவான்களா இருக்கீங்கப்பா, அப்போஸ்தலராய் நாங்க ரொம்ப பலவீனமா இருக்கோம். நீங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு கனவான்களா இருக்கீங்க. நாங்க எந்த கனமும் இல்லாத ஒரு கனவீனரா இருக்கோம்னு சொல்லிட்டு, அப்போஸ்தலனாகிய பவுல் அவ்வளவு பிரயாசப்பட்டு ஊழியங்கள் பண்ணக்கூடியவர். நொந்து போய் இந்த மாரி சொன்னா எப்படி இருக்கும்? யோசனை பண்ணி பாருங்க. இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய சபைகளை பார்த்து, ஒருவேளை இந்த குணலட்சணங்கள்ல நாமும் இருந்தால், நம்மை பார்த்து இந்த மாரி தான் ஒருவேளை சொல்ற மாரி ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்போ ஒரு சொன்னா எப்படி இருக்கும் பாருங்க. ஒருவேளை இந்த குணலட்சணங்கள் நம்மிடம் காணப்பட்டால், இன்றைக்கு நம்முடைய சபையை பார்த்தும் இந்த கடிந்து கொள்ளுதல் அங்க முன்வைக்கப்படும். முன்னாடி நம்ம பார்த்த பிலிப்பி, தெசலோனிக்கே, பெரோயா இந்த பட்டணங்கள் எல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு மகிழ்ச்சியின் கிரீடமா இருந்தாங்க. மகிழ்ச்சியின் கிரீடமா இருப்பவர்கள் யார் அப்படின்னு சொல்லி பவுல் அங்க கேட்டார். இப்ப கொரிந்து சபையை குறிச்சு இந்த மாதிரி சொல்ல முடியுமா? ஒரு கேள்வி நம்ம எழுப்பலாம். ஏன்னா அந்த அநேக பாவங்கள் இன்னும் நீங்க இந்த 1 கொரிந்தியர் ஃபுல்லா படிச்சு பாத்தீங்கன்னா, நிறைய கடிந்து கொள்ளுதல், நிறைய ஆலோசனைகள் அங்க குடுத்திருப்பார். இப்போ இந்த ஒரு கொரிந்து சபை மகிழ்ச்சியின் கிரீடமா அங்க இருந்திருப்பதற்கு அங்க வாய்ப்பு உண்டா? அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி எழுப்பலாம். இப்ப கொஞ்சம் கவனிச்சோம்னா, இப்ப முதல் நிருபத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க கடிந்து கொண்டு எழுதிட்டார். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு ஒருவேளை இந்த மாதிரி குணலட்சணங்கள் நமக்குள்ள இருந்துச்சுன்னா, இன்றைக்கு நமக்கும் இந்த ஒரு கொரிந்து சபை இன்னைக்கு நமக்கு என்ன சொல்லுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து இந்த பாடத்தின் நேருக்குள்ள போலாம். இப்போ இந்த மாதிரி குணலட்சணங்கள் இருந்த ஒரு கொரிந்து சபை முதல் நிருபத்துல பயங்கரமா கடிந்து கொண்டு அப்போஸ்தலனாகிய பவுல் திட்டி அங்க லெட்டர் எழுதிட்டார். இப்ப இந்த லெட்டர் வந்த உடனே இந்த கொரிந்து சபை இது எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? எந்த அளவுக்கு இவங்க தவறுகள் செஞ்சிருக்காங்க அப்படின்னா, நம்ம மெமோரியல் டைம்ல நம்ம வாசிப்போம். ராபோஜனத்தை கூட அவரவர் இஷ்டத்துக்கு அவரவர்கள் ஃபுட்டை கொண்டு வந்து அவங்க சாப்பிட்டு இருந்த விஷயமெல்லாம் இருந்துச்சு. அதனாலதான் அந்த நான் அந்த ஒரே அப்பத்துல நாம எல்லாம் பானம் பண்றோம் அப்படின்னு சொல்லி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க கொரிந்து சபை கொடுப்பார். நீங்க அவனவன் போஜனத்தை நீங்க கொண்டு வந்து சாப்பிட்டு இருக்கீங்களே, இல்லாதவர்கள் அசட்டை பண்றீங்கன்னு சொல்லி பயங்கரமா திட்டுவார். அந்த அளவுக்கு மோசமா இருந்துச்சு. ஆனா பவுல் அங்க திட்டுறார். திட்டுனதுக்கு அப்புறம் இவங்க அந்த லெட்டர் போய் கிடைச்ச உடனே இவங்க எப்படி அங்க ரியாக்ட் பண்ணிருக்காங்க பாருங்க. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆதலால் நான் நிருபத்தினாலே உங்களை துக்கப்படுத்தி இருந்தோம். அந்த நிருபம் கொஞ்ச பொழுதாகிலும் உங்களை துக்கப்படுத்தினதென்று கண்டு நான் மனஸ்தாபப்பட்டிருந்தோம். இப்பொழுது மனஸ்தாபப்படுகிறதில்லை. பாருங்க, அந்த நிருபத்தை நான் உங்களுக்கு அனுப்பிட்டேன். அது உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திச்சு, துக்கப்படுத்திருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டு நான் மனஸ்தாபப்பட்டாலும் இப்ப நான் மனஸ்தாபப்பட மாட்டேன். ஏன்னா இவர்கள் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க. தேவனுக்கேற்ற ஒரு துக்கம். இதைத்தான் 2 கொரிந்தியர் 7:11 அங்க சொல்லுவார். பாருங்கள், நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தது உண்டே. அது பாருங்க, இவங்க அந்த லெட்டர் போன உடனே ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க. தேவனுக்கேற்ற துக்கம் அடைஞ்சிருக்காங்க. அடைஞ்சிட்டு பாருங்க, அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையையும் குற்றந்தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும் எவ்வளவு வெறுப்பையும் எவ்வளவு பயத்தையும் எவ்வளவு ஆவலையும் எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும் எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று. பாருங்க, பயந்து நடுங்கியிருக்காங்க. தங்களுடைய தவறுகளை நினைச்சு ரொம்ப ரொம்ப துக்கப்பட்டிருக்காங்க. துக்கப்பட்டுட்டு கடைசியில பவுல் அங்க என்ன சொல்ல வர்றாரு பாருங்க. இந்த காரியத்திலே நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணினீர்கள். ரியலைஸ் பண்ணி இந்த விஷயத்துல தாங்கள் சுத்தவான்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள விளங்க பண்ணீங்க அப்படின்னா, தங்களுடைய தவறுகளை உணர்ந்து சீர்தூக்கி பார்த்து அது தேவன்கிட்ட மன்றாடி நல்ல கிரியைக்குள்ள அவர்கள் திரும்பி இருக்காங்க. கடைசியா அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கொரிந்து சபை குறித்து என்ன விட்னஸ் கொடுக்கிறார்? 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கலாம். மிகுந்த தைரியத்தோடே உங்களுடன் பேசுகிறேன். உங்களை குறித்து மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன். ஆறுதலால் நிறைந்திருக்கிறேன். எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவத்திலேயும் பரிபூரண சந்தோஷமா இருக்கிறேன். பாருங்க, கடைசியா இந்த கொரிந்து சபை குறித்தும் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க விட்னஸ் கொடுக்கிறார். உங்களை குறித்தும் நான் மேன்மை பாராட்டுறேன், ரொம்ப ஆறுதலால் நிறைஞ்சிருக்கிறேன், பரிபூர்ண சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்லி இந்த கொரிந்து சபையும் தங்களுடைய தவறுகளை உணர்ந்து தேவனுக்கு பிரியமா தேவனை நோக்கி அவர்கள் திரும்பினதுனால இவர்களும் அங்க அப்போஸ்தலர்களுக்கு மகிழ்ச்சியின் கிரீடமாக இருந்திருக்காங்க. ஒருவேளை இந்த மாதிரியான குணலட்சணங்கள், வாக்குவாதங்கள், பேதங்கள், பொறாமைகள், நான் தன்னைத்தான் ஞானி என்று எண்ணக்கூடிய குணலட்சணங்கள் இதெல்லாம் நம்முடைய சபைகள்ல காணப்பட்டா இன்னைக்கு நமக்கும் இந்த கடிந்து கொள்ளுதல் தான். ஒருவேளை நம்ம இந்த கடிந்து கொள்ளுதலை வாங்கினா என்ன பண்ணணும்? நாமும் கொரிந்து சபையை போல துக்கப்படணும். மனஸ்தாபப்பட்டு நாம் தேவனை நோக்கி நாம் இதெல்லாம் விட்டுட்டு நம்ம திரும்பும் போது
நாமும் மகிழ்ச்சியின் கிரீடமுமாக அங்க இருப்போம். சோ இந்த சபைகள் எல்லாமே நமக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு பாடமா இருக்கு. ஆதி சபையை பார்த்து தேவன் நமக்கு சொல்றார் பாருங்க. இந்த ஆதி சபைகளை எல்லாம் நீங்க பாருங்க, கொரிந்துவை பாருங்க, தெசலோனிக்கேயை பாருங்க, பிலிப்பி பாருங்க. அதே மாதிரி நீங்களும் அன்புல வளருங்க, தேவனுடைய நல்ல குணத்துல வளருங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆதி சபைகள் நமக்கு அங்க சொல்றாங்க. சோ அதுக்கப்புறம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப நாள் அங்க இருந்துட்டு சகோதரர்கள் இடத்துல உத்தரவு பெற்றுக்கொண்டு தனக்கு ஒரு பிரார்த்தனை உண்டாயிருந்தபடினால் கிங்கிரேயா பட்டணத்தில் தலை சவரம் பண்ணி கொண்டு சீரியா தேசத்துக்கு போக கப்பல் ஏறினான். பிரிஸ்கில்லாலும் ஆக்கில்லாலும் அவனுடைய கூட அங்க போறாங்க. இப்போ ஆக்கில்லா பிரிஸ்கில்லா அவங்களுடைய அங்க போறாங்க. அதுக்கடுத்து இந்த ஐரோப்பால இருந்து திரும்ப ஏசியா மைனருக்கு வராங்க. எபேசு பட்டணத்துக்கு அங்க வருவாங்க. எபேசு பட்டணத்துல அங்க ஆக்கில்லா பிரிஸ்கில்லா அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கேயே விட்டுருவார். பாருங்க, இதுலயும் ஒரு தேவனுடைய திட்டம் இருக்கு. பின்னாடி ஆக்கில்லா பிரிஸ்கில்லா அப்பல்லோவுக்கு அவர்கள் அந்த எபேசு பட்டணத்துல அங்க சத்தியம் சொல்லுவாங்க. இப்போ பவுல் வந்து இவர்களை எபேசு பட்டணத்துல விட்டுட்டு இப்போ அங்க இருந்து கிளம்பிடுவார். இந்த 2ஆம் பயணத்துல பார்த்தோம்னா எபேசு பட்டணத்துல ஒரு வாரம் அந்த மாதிரி தான் அங்க இருப்பார். ஒரு ஓய்வு நாள் தான் பாருங்க. அவன் எபேசு பட்டணத்துக்கு வந்த போது அங்கே அவர்களை விட்டு நீங்கி ஜபாலயத்தில் பிரவேசித்து இவருடனே சம்பாஷணை பண்ணினான். அவன் இன்னும் சில காலம் தங்களுடனே இருக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்ட போது அவன் சம்மதியாமல் வருகிற பண்டிகையிலே எப்படியாயினும் நான் எருசலேம்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களிடத்தில் உத்தரவு பெற்று கொண்டு கப்பல் ஏறி எபேசு விட்டு புறப்பட்டு செசரியா பட்டணத்துக்கு வந்து எருசலேமுக்கு போய் சபையை சந்தித்து அந்தியோகியாவுக்கு போனான். அப்போஸ்தலர் 18:22. சோ இதோட இந்த 2ஆம் சுவிசேஷ பிரயாணம் அங்க முடியுது. இதுல இன்றைக்கு நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, இந்த ஐரோப்பா கண்டத்துல இருக்கக்கூடிய சபைகள் இன்றைக்கு நமக்கு என்ன சொல்லுது? அதே மாதிரி குணலட்சணங்களை நாமும் வளர்த்துக்கொண்டு நாமும் மகிழ்ச்சியின் கிரீடமா இருக்க தேவன் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுவாராக. கேட்ட சத்தியங்களின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள தேவன் தாமே கிருபை பாராட்டுவாராக. ஆமென்.